25 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய மருத்துவர் ஐயா திரு தெய்வநாயகம் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும், தற்போது சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் மருத்துவர் செல்வ சண்முகம் அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்த மருத்துவம் என்பது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நம் தமிழ்நாட்டுக்கே உரிய பெருமை வாய்ந்த ஒரு சித்தர்களால் கொடுக்கப்பட்ட மருத்துவம். ஆனால் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கே அதன் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு காலம் இருந்தது. தற்போது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் சித்த மருத்துவத்தில் மக்களுக்கு நம்பிக்கை வந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகளை குணப்படுத்த முடியாது என்று கைவிட்ட பேஷண்ட்ஸை கூட இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனில் டாக்டர் செல்வ சண்முகம் அவருடைய தலைமையில் நிறைய பேரை காப்பாற்றியிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துக்கே உரிய ஒரு பெருமையான ஒரு செயல். மேலும் சர்வதேச அளவில் இந்த சித்த மருத்துவத்தை டாக்டர் ஸ்ரீதரையா அவருடைய உதவியுடன் சர்வதேச அளவில் நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சித்த மருத்துவத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது சித்தர்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை என்பதாகும். இந்த மருத்துவ பணி மேலும் சிறக்க வேண்டும், நூற்றாண்டுகளையும் கடந்து இது திறமையாக செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த விழாவில் பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்புமிக்க இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமைக்கு உரியவர்கள். மிக சிறந்த முறையில் ஒரு அரசு நிறுவனம் செய்யும் மக்கள் நல பணிகளை ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் 25 ஆண்டுகள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து மிக சிறப்பான முறையில் தங்களுடைய பங்களிப்புகளை ஆற்றி வருகிறது. அதற்காக இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மிக மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் 100% பெருமிதம் கொள்கிறோம். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி அம்மா அவர்களே, இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய தலைவராக வீட்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்களே, பெருமைமிக்க இந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் ஒரு மாவட்டம், அப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களே, சிசிஆர்எஸ் இயக்குனர் பேராசிரியர் முத்துக்குமார் அவர்களே, எங்கள் நிறுவனத்திற்கு பேராதரவு கொடுத்து கொண்டு எங்களை இந்த சித்த மருத்துவம் தொடர்பான பணிகளை எல்லாம் செய்வதற்கு ஆற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் செல்வ சண்முகம் ஐயா அவர்களே, இந்த எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவ பெருமக்களே, சான்றோர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் மருத்துவம் தான், சித்த மருத்துவம் என்பது பின்னாடி வழங்கப்பட்ட ஒரு பெயர். இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து வருகை தந்து இந்த மருத்துவத்தை பயிலுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று இந்த 3வது பேட்ச். இது மாதிரி அன்றைய தமிழகத்தில் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் பல நாடுகள், கீழே நாடுகள், மேலை நாடுகள் என்று பலரும் வந்து இங்கு வந்து இந்த மருத்துவத்தை கற்று சென்றதை பல்வேறு இடங்களில் பதிவுகளாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. சீனாவிலிருந்து வருகை தந்தவர்கள் சீன மருத்துவத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் பார்க்கிறோம். நோபல் பரிசு அங்கே இருக்கக்கூடிய
சீன நாட்டுப்புற மருத்துவத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கு வந்த பதிவை நமது இலக்கியங்களும் வரலாறும் கல்வெட்டுகளும் சான்றுகளாக சொல்லுகிறது. காஞ்சிபுரத்திற்கு வந்த செய்தியை பார்க்கிறோம். மருத்துவத்தை படிப்பதற்காக கிரேக்க தேசத்திலிருந்து வந்த செய்தியை பார்க்கிறோம். பண்டைய இண்டிகாங்கிற நூலில் பல குறிப்புகள் இருப்பதை செலுக்கஸ் நிக்கோட்டார் சொல்லியிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் அருமையான ஒரு குறிப்பை பார்க்குறான். இந்த எரித்திரியன் சி ஆஃப் பெரிபியூலிஸ் அப்படிங்கிற நூலில் அன்றைய தமிழகத்தில் மருத்துவம் எப்படி சிறப்பாக இருந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எல்லா மருத்துவத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த ஆண்டுகளில் இந்த நூற்றாண்டில் இந்த மருத்துவமும் தோன்றிற்று அப்படிங்கிற வரலாறு இருக்குது. இந்த தமிழர் மருத்துவத்துக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? தமிழனுக்கு என்னைக்கு வரலாறு இருக்கோ, என்றைக்கு தோன்றினானோ அன்றையிலிருந்து தான் மருத்துவமும் இருந்தது. வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது இந்த மருத்துவம். அதனுடைய உச்சத்தை தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்க்கிறோம். இந்த மருத்துவம் எப்படி காப்பாற்றியது? அன்றாட வாழ்நாளில் தினந்தோறும் தமிழச்சி தன்னுடைய குடும்பத்தில் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களும் மருத்துவ பொருள்கள். அதனால தான் இந்த அச்சுறுத்தல், அந்த தொற்று நோய் இங்கு மிக குறைவாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்திலிருந்து நாம் தப்பியதற்கு காரணம் அதுதான். நோய் குறித்து வள்ளுவன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்கும் நாக்கு தான் காரணம்னு சொல்றாரு. நான் அடக்கம் தேவை. காலையில் கூட ஒரு பிரச்சனையை மூடித்து வைத்தான். ஏன்னா பேசுறது, நாக்கு அடங்காது. பேசுறதுனால எவ்வளவு பிரச்சனை வருது. பேசாத யோகியை ஞானியை உலகம் வணங்குகிறது. சுவையாக உண்ணுவது என்று அந்த அதே பேசக்கூடிய உண்பதை குறைப்பது. இருவேளை, மூவேளை, நாவேளை, இன்னும் விடிய காலை உணவு என்று பல வேளைகள் பார்க்கிறோம். இப்படி அடக்கம் என்பது பேசுவதிலும் உண்பதிலும் குறைத்தாலே நோய் பாதி குறையும் என்கிறார் வள்ளுவர். நோயே நாடி அது முதல் நாடி எப்படியெல்லாம் சொல்றார். இதெல்லாம் உலகத்தில் வேற எங்கேயாவது, நான் 25 வருஷம் அந்த மொழியையும் இலக்கியத்தையும் படித்தவன் என்றதுனால பார்க்கிறோம். உலகத்தில் பல செவியல் மொழிகளில் பார்க்கிறோம். இப்படியான ஆழமான கருத்துக்கள் மனிதனுக்கு வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருப்பதே இல்லை. பல இடங்களில் மலைகளும் மலை சார்ந்த இடங்கள்ல எல்லாம் அன்றைக்கு மருத்துவ சாலைகள் இருந்ததை சமண முனிவர்களுடைய பங்களிப்பை பார்க்கிறோம். சமண ஜெயினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்குறோம். ஜெயின் சாமியார்கள் என்ன செஞ்சான்? எல்லா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்து மருத்துவ சாலைகளை அமைத்து மருத்துவம் பார்த்தார்கள். எல்லா இடங்கள்லையும் கல்வெட்டு சான்றுகள் இருக்கிறது. இந்த மருத்துவம் என்பது பார்க்கக்கூடிய வைத்தியசாலைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்ததை அந்த பதிவுகள் மூலமாக பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருப்பது தான் தமிழர் மருத்துவம். இந்த மருத்துவத்தினால ஏதாவது பின்விளைவு இருக்கிறதா வாழ்க்கையில்? நான் 25 வருஷமா அதை பின்பற்றிட்டு இருக்கோம். 26 ஆண்டுகளாக. அந்த மருத்துவ மாணவி ஏற்கனவே அந்த நடனத்தை பார்த்துருக்கிறோம். திருக்குறளுக்கு அவர்கள் மருத்துவம், அந்த மாணவி அவர்கள் யோக நடனம் ஆடினார்கள் அங்கே எங்கள் நிறுவனத்தில். உடலினை உறுதி செய்வது பின்னாடி 4 அல்லது 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் திருமூலர் மாதிரியான ஒரு மகான் உலகத்தில் எங்கேயாவது இருக்காரா? எங்கேயாவது யாரிடமாவது கேட்டு பாருங்கள்.
மல்டி டைமென்ஷன். ஒரு உடலை மட்டுமே சொல்லலை. நான் தான் மருத்துவர்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொல்லியது சென்னைக்கு, ஆனால் வரக்கூடாது என்பது அந்த திருமூலருடைய வேண்டுதல். ரசாயன மாற்றத்தை பற்றி சொல்றோம், மன மாற்றத்தை பற்றி சொல்றோம். எல்லாவற்றையும் உள்ளிடப்பட்ட நூல் தான் திருமூலர் திருமந்திரம். டாக்டர் கூட ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம நிறுவனத்தில் எழுதி கொடுக்குறார். சில பேருக்கு கொடுத்தோம். அந்த புத்தகம் பல பதிப்புகள் வந்த ஒரு புத்தகம். உடலினை உறுதி செய்ய திருமூலர் கூட சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உறுதியாக தான் இருக்கலாம் அவர் சொன்னபடி. ஆனால் மனசு ஒத்துக்காது. மனசு தாவிக்கிட்டே இருக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு முறை ஒரு அழகின் சிரிப்புங்கிற நூலில் ஒரு இடத்துல சொல்லுவார், அதே அப்பா உலகத்தில் நான் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிறத ஒருத்தன் மமதையில் சொல்கிறத உச்சி போய் தன் வாள் பார்க்குமா, பெரிய ஆலமரத்தின் மீது விழுதுகளை பார்த்து இவ்வளோ பெரிய வாள் எனக்கு இருக்கு அப்படின்னு மேலே போய் பார்த்துக்கிட்டு இருக்குமா. அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க, இப்படியெல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவது யோக நிலையை பற்றி சொல்ல, அதான் திருமூலரை சொல்லுகிறோம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன் தான் தமிழர் மருத்துவத்தை சொல்லி கொண்டிருந்த பெருமகனார்கள். 18 சித்தர்களை சொல்லுகிறோம். 18 மட்டுமல்ல சித்தர்களுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைத்தது. ஏராளமான சுவடிகள், ஏராளமான இன்னும் நிறைய இருக்கிறது. தோண்ட வந்து கூட நேற்று எங்களுக்கு 61 சுவடி கட்டுகளை புதியதாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏராளமான வேலைகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். அல்ல பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் தமிழகம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அரிய மருத்துவத்தை உலக மனித சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கான அத்தனை முயற்சிகளும் அனைவரும் சேர்ந்துதான் செல்ல வேண்டும், செய்ய வேண்டும். ஆகவே இந்த பெரும் கூட்டம், இந்த கூட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான இந்த 50வது ஆண்டுக்கும் மிகப்பெரிய பணியை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று இந்த மருத்துவத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மேடையில் இருப்பவங்களும் சரி, கீழே இருப்பவங்களும் சரி, ஒரே எண்ணம் என்பது இந்த நம்முடைய மருத்துவத்தை அறிவியல் பூர்வமாக உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். இன்றைய விருதாளருடைய எண்ணமும் அதுதான். அவர் இந்த மாதிரியான ஒரு சித்த மருத்துவம் சார்ந்து, தமிழ் மருத்துவம் சார்ந்து செயல்படக்கூடிய நிறுவனங்களை தேடி கண்டுபிடித்து, இப்போ கூட நம்ம செம்மொழி நிறுவனத்துக்கு நாங்கள் போகிறோம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்துக்கும் போகிறோம், சிசிஆர்எஸ்ல இருக்கக்கூடிய சில பணிகளையும் சேர்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், ஐஐடி போன்ற நிறுவனங்களிலெல்லாம் பேசிக்கொண்டு அவருடைய எண்ணம் என்ன என்றால், இத்தனை நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து அறிவியல் பூர்வமாக இந்த அறிவியல் கருத்துக்களை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்து தான். அதனுடைய உங்களுடைய நிறுவனத்தினுடைய பங்களிப்பு என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ போன ஆண்டும் இந்த ஆண்டு மட்டுமே சித்த மருத்துவத்திற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாயை நிதியாக ஒதுக்கி கொடுத்து மிகப்பெரிய அரும் பணிகள் நிறைய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவ மாணவர்களுக்கும், அதில் சில பேர் கூட பயனாளிகளுக்கு வந்திருக்கிறீங்க. எந்த மாதிரி ஒரு 10 நாள் கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் மிக வியப்புக்குரிய செய்தி. மிக்க நன்றி ஐயா, எங்களோடு இணைந்து இந்த 25வது ஆண்டு விழாவிற்கும் வாழ்த்து சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.